ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம நவுனை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் எ நவுன்? நவுன் என்றால் என்ன? எ நவுன் இஸ் எ நேமிங் வேர்டு. இட் நேம்ஸ் எ பர்சன், பிளேஸ், திங், அனிமல், ஐடியா ஆர் ஃபீலிங். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா, அது உதாரணத்துக்கு ஒரு பீப்புளாக இருக்கலாம், பிளேஸாக இருக்கலாம், திங்காக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஐடியாவாக இருக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நவுன்: டீச்சர், டாக்டர், ராகுல். இது மூணுமே பர்சனை குறிக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்கூல், சென்னை, டெம்பிள். இது மூணுமே பிளேஸை குறிக்குது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து புக், மொபைல், கார். இது மூணுமே திங்கை குறிக்குது. டாக், டைகர், எலஃபண்ட். இது மூணுமே வந்து அனிமலை குறிக்குது. ஹானஸ்டி, ஃப்ரீடம், ஹாப்பினஸ். இது மூணுமே ஃபீலிங்கை குறிக்குது. இது வரைக்கும் நவுன்னா என்னென்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். மொத்தம் 10 டைப் ஆஃப் நவுன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நவுன். ஆல்வேஸ் பீயிங் வித் எ கேபிட்டல் லெட்டர். எந்த ஒரு வேர்டு வந்து ஸ்டார்டிங்கில் கேப்ஸில் ஆரம்பிக்குதோ அது எல்லாமே ப்ராப்பர் நவுன். எக்ஸாம்பிள்ஸ்னால் இப்போ மகாத்மா காந்தி, எம் வந்து கேப்ஸில் இருக்குது. அதேமாதிரி இந்தியா, அதுவும் ஐயில் கேப்ஸில் இருக்குது. அமேசான் ரிவர், மண்டே, இது எல்லாமே ஸ்டார்டிங் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்கிறதுனால இது எல்லாமே ப்ராப்பர் நவுன் சொல்லுவாங்க. செகண்ட் ஒன்று வந்து காமன் நவுன். நேம்ஸ் ஆஃப் ஜென்ரல் பர்சன், பிளேஸ் ஆர் திங். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ராஜுன்னு ஒருத்தர் இருக்காருனாக்கா, ராஜு யாருனாக்கா ஒரு பாய். அதுதான் வந்து ஜென்ரல் பர்சன் சொல்லுவாங்க. நேமில் இருக்கிறவங்க யார், அது ஒரு பையனா, பொண்ணா, இல்லை அது ஒரு பொருளா, இல்லை அது ஒரு செட்டியா, இதை பற்றி பேசுகிறது பற்றி ஜென்ரல் பர்சன் பற்றி பேசுகிறது, இல்லை ஜென்ரல் பிளேஸ் பற்றி பேசுகிறது, அப்படி இல்லை ஜென்ரல் திங்கை பற்றி பேசுகிறது. இது எல்லாமே வந்து காமன் நவுன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் நவுன். திங்ஸ் யூ கேன் see, டச், ஸ்மெல், டேஸ்ட் ஆர் ஹியர். ஒரு பொருளை வந்து நீங்கள் பார்க்கலாம், டச் பண்ணலாம், ஸ்மெல் பண்ணலாம், அப்படி இல்லைனாக்கா டேஸ்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா அதை பற்றி கேட்கலாம். அப்படின்னாக்கா இது எல்லாமே கான்க்ரீட் நவுன். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஆப்பிள், அதை வந்து நம்ம சாப்பிடலாம், அதை டேஸ்ட் பண்ணலாம். இது வந்து கான்க்ரீட் நவுன். அடுத்து வந்து மியூசிக்கை வந்து நம்ம கேட்கலாம். அதே மாதிரி டேபிள், அதை டச் பண்ணலாம். அப்புறம் ஃப்ளவர், அதை ஸ்மெல் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து கான்க்ரீட் நவுன். ஃபோர்த் ஒன் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். எ நவுன் தட் நேம்ஸ் அன் ஐடியா, குவாலிட்டி ஆர் ஃபீலிங், cannot be seen or touch. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆங்கர். இப்போ யாராவது கோவப்படுறாங்கனாக்கா அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். அதே போல் தான் வந்து இதை நம்ம வந்து டச் பண்ண முடியாது, அதேமாரி சரியாக பார்க்க முடியாது. பர்சனுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்கை வந்து சொல்கிறத பற்றி தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் நவுன். நேம்ஸ் ஆஃப் எ குரூப் ஆஃப் பீப்புள், அனிமல் ஆர் திங். இப்போ வந்து குரூப்பாக வந்து கிரிக்கெட் விளாட்றாங்கனாக்கா அதை வந்து கலெக்டிவ் நவுன் சொல்லலாம். அந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் கீஸ், எப்படியும் வந்து நிறைய சாவி இருக்கிறத வந்து நம்ம பஞ்ச் ஆஃப் கீஸ்ன்னு தான் சொல்லுவோம். அதுவும் ஒரு வகையில் வந்து கலெக்டிவ் நவுன் தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து கவுண்டபிள் நவுன். நவுன்ஸ் தட் கேன் பி கவுண்டட் 1, 2, 3. இப்போ வந்து உங்கள் கையில் 10 சாக்லேட் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் ஈஸியாக கவுண்ட் பண்ண முடியும். ஒரு கவுண்ட் பண்ண முடிகிற பொருளை வந்து கவுண்டபிள் நவுன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து 2 புக்ஸ், 5 ஆப்பிள்ஸ், 3 கார்ஸ். இது எல்லாமே கவுண்ட் பண்ணலாம் ஈஸியாக, அதனால் இது வந்து கவுண்டபிள் நவுன். செவன்த் ஒன் வந்து அன்கவுண்டபிள் நவுன். நவுன்ஸ் தட் cannot be counted individually. எதையெல்லாம் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாதோ அது எல்லாமே அன்கவுண்டபிள் நவுன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ், அதை எப்படியுமே கவுண்ட் பண்ண முடியாது, அது எல்லாமே அன்கவுண்டபிள் நவுன் தான். அதேமாதிரி வாட்டர், ரைஸ், சாண்ட், இன்ஃபர்மேஷன், இது எதையுமே நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது, அது எல்லாமே அன்கவுண்டபிள் நவுன் தான். எயித் ஒன் வந்து மெட்டீரியல் நவுன். நேம்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர் சப்ஸ்டன்ஸ் யூஸ்டு டு மேக் திங்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோல்டு, காட்டன், வுட், அயன். இது எல்லாமே ஒரு மெட்டீரியல் இல்லை ஒரு சப்ஸ்டன்ஸ், அது எல்லாமே மெட்டீரியல் நவுன் தான் நம்ம சொல்லணும். நைன்த் ஒன் வந்து காம்பவுண்ட் நவுன். எ நவுன் மேட் பை ஜாயினிங் 2 or more வேர்ட்ஸ். இப்போ 2 வார்த்தையை சேர்த்து பேசுகிற மாதிரி ஒரு வேர்டு வந்ததுனாக்கா அது வந்து காம்பவுண்ட் நவுன் சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட். இதில் 2 வேர்டு சேர்த்து வச்சா தான் ஒரு அர்த்தம் கிடைக்கிது. அதனால் வந்து இது வந்து ஜாயினிங் 2 or more வேர்ட்ஸ்னாக்கா காம்பவுண்ட் நவுன். அதே போல் வந்து கிளாஸ் ரூம், ரயில்வே ஸ்டேஷன், பேபி சிட்டர், இது எல்லாமே 2 வேர்டு வந்து ஜாயினிங்கில் வருது, அது எல்லாமே காம்பவுண்ட் நவுன். லாஸ்ட்டாக 10th ஒன் பொசசிவ் நவுன். ஷோஸ் ஓனர்ஷிப் ஆர் பொசஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு வந்து டேபிள் மேலே இருக்குன்னா அது யாரோட புக்குன்னு கேட்குறாங்கன்னா அது ராகுலோட புக், ராகுல்ஸ் புக் அப்படின்னாக்கா அந்த பொருளுக்கு சொந்தக்காரர் வந்து ராகுலுங்கிற ஒருத்தவர். அதனால தான் வந்து ஷோஸ் ஓனர்ஷிப் ஆர் பொசஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு பொருளுடைய சொந்தக்காரர் இவர் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த பொசசிவ் நவுன் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே கைஸ், நவுனில் இருக்கிற 10 டைப்புமே நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.